different types of influencer. ம். Food review. 10க்கு 2 தான் குடுப்பேன். ஏன்னா நெறைய பேரு காச வாங்கிட்டு பொய்யா தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மாரிலாம் கிடையாது. அந்த 2மே ஏன் குடுக்குறேன்னா, ஒரு சிலர் வந்து உண்மையா சொல்றாங்க. நம்ம யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இந்த ஃபன் ஃபேக்ட்ரின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் வந்து கரெக்ட்டா சொல்லுவாரு. இன்னொரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுமே கரெக்ட்டா வந்து ரிவ்யூ குடுப்பாங்க. ஃபுட் ரிவ்யூ பொறுத்தவரைக்கும். அதனால நான் இது 10க்கு 2 தான் குடுப்பேன். Vloggers. 9 குடுப்பேன். ஏன்னா நெறைய கஷ்டப்பட்டு நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன அவங்க நெறைய இடத்துக்கு போயிட்டு நமக்கு வீடியோ எடுத்து அத எடிட் பண்ணியும் போடுறாங்க. ஸோ விளாகர்ஸுக்கு வந்து 10க்கு கண்டிப்பா 9 குடுப்பேன். Content creators. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு 10 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபன்னா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்டா வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம். அதனால கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கண்டிப்பா 10 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம். Product reviewers. ப்ராடக்ட் ரிவ்யூவர்ஸ் அவங்களுக்கு வந்து 10க்கு 1 தான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய காசு வாங்கிட்டு நிறைய ப்ராடக்ட்டை வந்து ஃபேக்கா தான் வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பேர் சொல்றேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. பாப்போமா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒருத்தர், இன்னொன்னு பண்ணலாமே அப்படின்னு. அப்புறம் நம்ம மாடல்ஸ். அவங்களால நமக்கும் யூஸ் இல்லை, அவங்களுக்கும் யூஸ் இல்லை, தேவையில்லாத டைம் வேஸ்ட் தான். அதனால 10க்கு 0 தாங்க கொடுப்பேன். ஒருவேளை மாடல்ஸா நம்ம பசங்களுக்கு வேணா யூஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.